ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இந்த வீடியோவில் பாருங்கள், போ செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம எல்லாருமே ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறோம். வீட்லேயே அழகாக கவர் போட்டு ரெடி பண்ணுறோம். ஆனால் அது மேலே வைக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு போ இருக்காது. அந்த டைமில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம இது மாதிரி ரிப்பன் வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாருங்களேன், இந்த ரிப்பனே பார்த்திங்கன்னா திக்கானதும் விற்கும், தின்னானதும் விற்கும், இந்த மாதிரியும் விற்கும். இதை மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டாக்கா நம்மளே போ ரெடி பண்ணிக்கலாம். அந்த போ எப்படி ரொம்ப சுலபமாக உங்களுக்கு ரெடி பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஃப்ரெண்ட் பாருங்கள், 1/2 மீட்டர் எடுத்துக்கிட்டேன். இதில் எப்படின்னு பாருங்கள். இதை பாருங்கள், உங்கள் விரலை அப்படி வச்சுக்கோங்க. ஒரு சுற்று, இதுக்கு மேலே இன்னொரு சுற்று, திருப்பியும் அதுக்கு மேலே இது உள்ளே விடுங்க. இது உள்ளே விட்டு இப்படி எடுத்து திரும்பவும் இது உள்ளே, இந்த மேலே இருக்குல்ல அது மட்டும், அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். இதை நல்லா அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விரித்து விட்டுடுங்க அழகாக. அவ்வளோதான். போ ரெடி பாருங்கள் அழகாக. இதே இந்த இடம் இப்படி இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வெட்டிடணும். இது ரெண்டையும் என்ன செய்யணும், இது பாருங்களேன், இப்படி சேர்த்து வச்சுட்டு முதல்ல இது ரெண்டையும் ஒரே சைஸாக வெட்டிட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இப்படி க்ராஸாக நீங்கள் வெட்டும் போது அழகாக அந்த ஷேப் உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு இது பாருங்கள், இதில் மாதிரி நான் நடுப்புற ஒரு இது வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் இது வைக்கலாம். புரியுதுங்களா? அல்லது இது மாதிரி உங்கள்கிட்ட பீட்ஸ் இருந்தாலும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். நான் இதே வைக்கிறேன். இதில் கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு இது மேலே வச்சுட்டிங்கன்னா அப்படியே அது ஒட்டிக்கும். கொஞ்ச நேரம் காய விட்டிங்கன்னா அழகாக ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஒன்று செய்வோம். இந்த பாருங்கள், இதில் ஒன்று செய்யலாம். இருங்க வரேன், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்துடும். இந்த பாருங்கள், நான் 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், கொஞ்சம் கையை அகலப்படுத்திட்டு விரலை அகலப்படுத்திட்டு இதை பாருங்கள், எவ்வளோ பெருசு கீழே விட்டுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் தான். ஒரு சுற்று, 2 சுற்று, 3ஆவது சுற்று வரும்போது இந்த துணியை உள்ளே விட்டுடணும். இந்த ரிப்பனை உள்ளே விட்டு அப்படியே எடுங்க. அப்படியே இதுவில் விட்டு அவ்வளோதான். இருக்குனீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், போ ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரெண்டையும் ஒன்றா வச்சு கட் பண்ணிட்டுங்க. கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் இப்படி சேர்த்து மடக்குங்க. மடக்கிட்டு இப்படி கிராஸில் இப்படி வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு போ ரெடி. அவ்வளோதான். ஓகே, நீங்கள் அழகாக உங்கள் கிஃப்ட் மேலே வச்சுட்டு நீங்கள் அழகாக கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஒயிட் வேணாலும் வைங்க, அல்லது இது மாதிரி அதில் இது வைக்கிறேன், பீட்ஸ் வைக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 3 இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா காய விடுங்க, நிறையா வைங்க, வருது கையில். நல்லா காய விட்டுட்டு யூஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த ஒன்று இருக்குது, இதில் செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், முடிச்சிட்டோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு சின்னதாக வேணால் நீங்கள் இப்படி செய்யலாம், கொஞ்சம் பெருசாக வேணால் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.